கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்களை யாவரையும் மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாக பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 91வது சங்கீதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள நீங்க வரணுங்க. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள நீங்க தங்கணும். பாருங்க, அப்படி அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அவருடைய நிழலுக்குள்ள தங்கி இருக்கிற தேவ ஜனத்துக்கு வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என்ன, எத்தனை பேர் போரிட வராங்க தெரியுமா பிரதர்? நான் எத்தனை பெரிய யுத்தத்தில் இருக்கிறேன் தெரியுமா பிரதர்? நான் எத்தனை பெரிய வியாதியின் நெருக்கத்தில் இருக்கிறேன் தெரியுமா பிரதர்? தேவஜனமே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நீ, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிற நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்க வேண்டும்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ அவர்களை உன் கண்களால் பார்த்து நீ துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய்ன்னு சொல்லு, அது அப்படியே நடக்கும். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பாரு. உனக்கு விரோதமாக எழும்பி வர அந்த கூட்டத்தை பாரு. பார்த்து நீ சொல்லணும், அந்த 1000 10,000 நீ பார்க்கணும். பார்த்து பயப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பயந்து போய்விடக்கூடாது. ஏன்னா நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற. அவர் எல்ஷடாய், சர்வ வல்லவர். அவருடைய நிழலில் நீ தங்கி கொண்டிருக்கிறாய். நீ ஏன் பயப்படணும்? இந்த வியாதி உன்னை என்ன செய்ய முடியும்? இந்த பலவீனம் உன்னை என்ன செய்ய முடியும்? பயப்படாத, கலங்காத. இந்த போராட்டம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. பாருங்க, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் வீடு முழுக்க வியாதி இருக்குது பிரதர், என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வியாதி இருக்குது பிரதர், கவலைப்படாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. ஏன்னா அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டிருக்க. தேவஜனமே, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு நிழலாய் மறைவாய் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? அவர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும்? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், இதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த பொல்லாங்கனும் உங்களை தொட முடியாது. எந்த தீவினையும் மந்திரவாதமும் பில்லி சூனியமும் செய்வினைகளும் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரே. ரகதா சந்தர ஹதியோ ரகத்தியாட ரகதா லிக்த ரகதோ சந்தரதடா ரியக்கதோ லியதன ரகதர வாத்தடியாத ரகதா. கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவரோடு சேர்ந்து ஜெபிங்க. நேசிக்கிற நல்ல தகப்பன், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மறைவுக்குள்ள, அந்த நிழலுக்குள்ள தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வியாதி தொட முடியாது, பலவீனம் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, போராட்டங்கள் தொட முடியாது. நீங்க அவங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க, அவங்கள மறைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கரம் இன்னும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.